டெல்லியிலிருந்து விமானம் பிடித்து கேரளாவுக்கு செல்லும் கொள்ளை கும்பல் அடுத்தடுத்து 6 சொகுசு வீடுகளை குறிவைத்து கொள்ளையடித்திருக்கிறது. வடமாநில கொள்ளை கும்பல் சிக்கியது எப்படி? வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்வது போல் விமானம் பிடித்து கேரளா சென்ற டிப்டாப் ஆசாமிகள் சொகுசு வீடுகளை குறிவைத்து கொள்ளையடித்து உள்ளனர். திருடிய பொருட்களுடன் எஸ்கேப்பாக பார்த்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கேரளா மாநிலம் கொச்சியில் கடந்த 3 நாட்களாக பூட்டியிருந்த 6 சொகுசு வீடுகளில் அடுத்தடுத்து கொள்ளை நடைபெற்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொள்ளையர்களை பிடிக்க கொச்சி போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அனைத்து கொள்ளை சம்பவங்களும் ஒரே பாணியில் இருந்ததால் ஒரே கும்பல்தான் இதன் பின்னணியில் இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்தது. அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர். இளமக்கரை கீர்த்தி நகரில் திருட்டு நடந்த வீட்டின் அருகே பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் கொள்ளையர்கள் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. சிசிடிவி கண்காணிப்பில் ஒரு சைவ உணவகத்திற்கு அருகில் கொள்ளையர்கள் நடந்து செல்வது தெரியவந்தது. விரைந்து செயல்பட்ட கேரளா போலீசார் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களை கைது செய்தனர். செல்போன் எண்களை ஆய்வு செய்ததில் கடந்த 21ஆம் தேதி மாலை டெல்லியிலிருந்து பேசியதும் அடுத்த 4 மணி நேரத்தில் கொச்சியில் உள்ள செல்போன் டவரின் எல்லையை அடைந்ததும் தெரிய வந்தது. இதன் மூலம் கொள்ளையர்கள் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் கொச்சி வந்து கொள்ளையடித்தது தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 47 வயதான மின்ட் விஸ்வாஸ், உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 33 வயதான ஹரிச்சந்திரா, 38 வயதான சந்திரபான் என்பது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 70,000 ரூபாய், 4 செல்போன்கள், 1.5 லட்சம் மதிப்புள்ள விலை உயர்ந்த 2 கைக்கடிகாரங்கள் மற்றும் 20 சவரன் நகைகள் மீட்கப்பட்டன. இந்த கொள்ளை கும்பலில் மேலும் எத்தனை பேர் உள்ளனர், எந்தெந்த மாநிலங்களில் கொள்ளை அடித்துள்ளனர் போன்ற பல்வேறு கோணங்களில் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.